வணக்கம். பேச்சுரிமை சேனலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இது நம்முடைய சேனல். நம்முடைய கருத்துக்களில் ஏதாவது குறை இருந்தால், உங்களை எரிச்சலூட்டுவதாக இருந்தால், நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னை நான் திருத்திக் கொள்ளுகிறேன். அதனால் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்கள், ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக. பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஈரான் பல நூற்றாண்டுகளாக தோற்கடிக்கப்பட முடியாத தேசம். அதாவது கிறிஸ்து பிறந்ததற்கு பின் பாரசீகம் என்ற ஈரான், பெர்சியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற நவீன ஈரான் கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு ஒரே ஒரு தடவை 1800 ரஷ்யாவோடு நடந்த யுத்தத்தில் தற்காலிக தோல்வி அடைந்திருக்கிறார்களே ஒழிய ஈரானை எந்த நாடும், அதாவது ஒட்டாமன் பேரரசு என்று சொல்லப்படுகின்ற துருக்கிய பேரரசும் தோற்கடித்ததில்லை. இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் தோற்கடித்ததில்லை. வேற எந்த சாம்ராஜ்யமும் ஈரானை தோற்கடித்ததில்லை. அந்த ஈராக், மற்ற சவுதி அரேபியா, ஈராக், அரபு நாடுகள், சிரியா, லிபியா, அல்ஜீரியா, டூனிஸ், மொராக்கோ, இப்படி சுற்றி இருக்கிற எத்தனையோ அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், பல்வேறு பேரரசுகளிடம் காலனிகளாக இருந்திருக்கின்றன. ஆனால் காலனியாக இல்லாத ஒரே தேசம் அரபு நாடு பெர்சியா, ஈரான். வீர வரலாறு படைத்தது. 1975 ஆண்டு நடந்த இஸ்லாமிய புரட்சி சமயத்தில் அமெரிக்காவை ஓட விட்டு விரட்டிய தேசம். அது மட்டுமல்ல, பிணை கைதிகளாக அவங்கள பிடிச்சு வச்சிருந்த அவங்களுடைய எம்பசி, தூதரக ஊழியர்களை பிடித்து வைத்திருந்து அப்படியெல்லாம் தண்ணி காட்டிய தேசம்தான் இன்றைக்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்க ஆயுத தயாரிப்பாளர்களுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்றைக்கு பெருசாக மாறுதட்டுறாங்கல்ல. நாங்கள் ரஃபேல் விமானங்களை வாங்கிவிட்டோம். ரஃபேல் விமானம் வாங்கியதில், விமானங்கள் வாங்கியதில் எத்தனை ஆயிரம் கோடி லஞ்சம் என்பது தெரியும். இங்கே ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஃபோட்டோ காட்டிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த ரஃபேல் விமானங்களை தயாரித்து கொடுத்த பிரெஞ்சு ரஃபேல், அந்த பிரெஞ்சு ஆயுத தயாரிப்பு நிறுவனம் சரி, இங்கிலாந்தில் இருக்கின்ற டோர்னேடோ விமானங்களை தயாரிக்கின்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பிரான்சுடைய மிராஜ் 2000 தயாரிக்கின்ற நிறுவனங்கள், போபெர்ஸ் பீரங்கி தயாரிக்கின்ற ஸ்வீடிஷ் நிறுவனங்கள், மற்றும் அமெரிக்காவுடைய F-16 தயாரிக்கின்ற நார்த்ரோப் உள்ளிட்ட நிறுவனங்களும் இன்றைக்கு கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓங்கி அடிச்சிருக்காங்க ஈரான். இவங்க தலையில எல்லாம் செதறடிச்சிட்டாங்க எல்லாரையும். இப்ப குறிப்பாக நம்முடைய ரஃபேல் விமானங்கள் வாங்கியிருக்காங்கல்ல, அது எவ்வளவு தெரியுமா? 36 விமானங்கள் தான் வாங்கியிருக்கிறது. 36 விமானங்களுடைய விலை ஏறத்தாழ 8 பில்லியன் யூரோஸ். ஒரு யூரோவுக்கு 90 ரூபாய். 1 மில்லியன் என்பது 10 லட்சம். $1 மில்லியன் 10 லட்சம் டாலர். $1 90 ரூபாய். $1 லட்சம் 90 லட்சம் ரூபாய். 1 மில்லியன்னா 10 மடங்கால பெருக்கிக்கிறங்க, 9 கோடி. அதற்கு பிறகு அதை பில்லியன்ல பெருக்க போனால் கிட்டத்தட்ட ஒரு விமானத்தினுடைய விலை 2000 கோடி ரூபாய் கிட்ட வரும். 36 விமானங்களை பெருக்கி கணக்கு போட்டுக்கிறங்க. அந்த விமானங்கள் சும்மா வச்சிருக்க வேண்டிய, அதனுடைய யூஸ்லெஸ்ஸாக போச்சு. 36 விமானத்தை எடுத்துக்கிட்டு போய் எதை அடிப்பீங்க? அது அல்ல செய்தி. இன்றைக்கு ஈரான் செய்திருக்கின்ற தொழில்நுட்ப புரட்சி, அவங்களுடைய ட்ரோன் எல்லாரையும் செல்லா காசாயிருச்சு. இஸ்ரேல் மேல அடிச்சாம் பாருங்க அந்த ட்ரோன். ஈரான் அனுப்பி அடித்திருக்கின்ற கமெகாய்ஸ், அந்த ட்ரோன் பேரு கமெகாய்ஸ். அருமையான பேர் வச்சிருக்கான். அந்த ட்ரோன் எப்படி அவன் செஞ்சிருக்கான்? அந்த ட்ரோனுடைய விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் $10,000. ஒரு $7,000 $10,000 தான் அவனுக்கு செலவு பிடிக்குது. ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. $7,000 $10,000 தான் ஒரு ட்ரோன் செய்யறதுக்கு செலவு பிடிக்குது. இன்னும் குறையுங்கிறாங்க. $5,000 நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க.
ரொம்ப அழகாக அந்த ட்ரோன் அவன் பண்ணியிருக்கான். ஒரு ட்ரோன் கிட்டத்தட்ட 6 மீட்டர் நீளம், மொத்த எடையே கிட்டத்தட்ட அது வார்ஹெட் வந்து 250 கிலோ, ஃப்ரண்டில் இருக்கிற வார்ஹெட் அது 250 கிலோ. அது போக அவன் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை எங்கேருந்து எடுத்திருக்கான்னா, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு 2ஆம் உலக யுத்தத்தில் ஒரு அற்புதமான விமானம் ஜெர்மனியர்களால் பயன்படுத்தப்பட்டது. அது டைவிங் பாம்பர்னு சொல்கிறது, ஸ்டுட்கா, அது பேர் ஸ்டுட்கா 80, ஸ்டுட்கா 11, ஸ்டுட்கா 12ன்னு சொல்லுவாங்க, அந்த வரிசைப்படுத்துவாங்க. அதனுடைய ப்ரொப்பல்லரில் அது ரொம்ப ஸ்பீடாக போகிறது. இப்போ இந்த ட்ரோனுடைய வால் பகுதி, இந்த வால் பகுதியில் ஒரு சைனாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மிக அதிகமாக நல்ல ஸ்பீடில் உள்ள 2 வீலர் என்ஜின், 2 வீலர் என்ஜினை மட்டும் சீனாவிலிருந்து வாங்கியிருக்காங்க. இந்த 2 வீலர் என்ஜினை ஒரு பெருசாக ஒன்று வராது பாருங்க, $500 கூட இல்லை. சைனாவுடைய பொருள்கள்லாம் ரொம்ப கம்மி தானே. இது வந்து ஒன்வே தானே, போன உடனே அடித்து இதுவும் செத்து போயிடும் இந்த காமிகாய்ஸ் ட்ரோன். அதனால சீனாவிலிருந்து 2 வீலர் மிக அதிக ஸ்பீடு உள்ள 2 வீலர் என்ஜினை வாங்கி அதை பின்பக்கத்தில், ட்ரோனுடைய பின்பக்கத்தில் பொருத்திட்டு அதில் ஜெர்மனியினுடைய செகண்ட் வேர்ல்டு வாரில் பயன்படுத்தினால அந்த பிளேடு, காற்றை வெளித்தள்ளி விமானத்தை பறக்க வைக்கின்ற அந்த பிளேடை பொருத்தியிருக்கிறார். 250 கிலோ வெடிபொருள், ஒரு இடத்தை தாக்கி அழிக்கக்கூடிய வெடிப்பொருள். இந்த 250 கிலோ வெடிப்பொருளை பயன்படுத்தியிருக்கிறான். அது போக இன்னொரு அவன் பயன்படுத்தி இருக்கிறது. இப்ப அதற்கு பிறகு என்ன செய்யறான்னா, இந்த விமானம் பறப்பதற்கு தேவையான எரிபொருள் ஃபியூயல் வேணும்ல, அந்த ஃபியூயலை இந்த ரெக்கை பகுதியில் அவங்க வச்சிருக்காங்க. இது என்னன்னா 1000 கிலோமீட்டர் அளவுக்கு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த எரிபொருள் நிரப்பலாம். அதில் 1000 கிலோமீட்டர். இப்போ ஈரான்ல இருந்து இஸ்ரேல் 1000 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது. இஸ்ரேலுடைய எந்த பகுதியும் ஈரானுடைய இஸ்ஃபஹான் பகுதியிலிருந்து இந்த ட்ரோனை ஏவினால், இஸ்ஃபஹானில் பார்டரில் வந்து கூட ஏவலாம். ஈராக் பார்டரில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கிறது ஈராக் மற்றும் சிரியா நிலப்பகுதி. இந்த பகுதியை கடந்து இந்த ட்ரோன்கள் போகணும்னா கிட்டத்தட்ட 600 700 கிலோமீட்டர் தூரம் இதை கடந்து போகணும். ஒரு 180 கிலோமீட்டர் அல்லது 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த ட்ரோன்கள் பறக்கும். பார்டரில் என்னன்னா அவங்க வந்து மொபைல் ஒரு ட்ரக்கில் கொண்டாந்து ஏவிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த இப்போ என்ஜின் சைனாவில் இருந்து வாங்கினது, ப்ரொப்பல்லர் இவங்களே தயார் பண்ணியிருக்காங்க ஜெர்மன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. அதே மாதிரி மேலே அதை கைட் பண்ணி கொண்டு போகணும்ல, அதனால அந்த ட்ரோனுடைய மேல் பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு செல்ஃபோன், அதாவது ஒரு 10,000 ரூபா, நம்முடைய பணத்துக்கு 10,000 ரூபா 20,000 ரூபா அது பெருமானம் உள்ள ஒரு செல்ஃபோனை பொருத்தியிருக்காங்க மேலே. இந்த செல்ஃபோன் ரஷ்யாவுடைய உளவு செயற்கைக்கோளோட தொடர்பில் இருக்கு. இவங்க ஏவுன உடனே, இந்த ட்ரோன் ஏவுன உடனே கரெக்டாக அந்த ரஷ்ய செயற்கைக்கோள் இருக்குல்ல, அது வந்து இந்த ட்ரோன்களை கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகுது. சேட்டலைட் நேவிகேஷன், எந்த இடத்த அடிக்கணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக இது கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். அந்த நேவிகேஷன் அது கரெக்டாக கைட் பண்ணும். ஆக 10,000 ரூபாய் 20,000 ரூபாயில் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டேன், ரேடார்லாம் கிடையாது, அழகாக செல்ஃபோன் ரஷ்யாவுடைய உளவு செயற்கைக்கோள் சேட்டலைட் நேவிகேஷனுக்கு வெடிக்கிறதுக்கான 250 கிலோ வெடிபொருள் ஃபியூயல் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது கீழே, அந்த ட்ரோனுக்கு கீழே ஒரு ராக்கெட். இந்த ராக்கெட் எதற்குன்னா
ஃபர்ஸ்ட் நீங்கள் ரன்வேயில் ஓடி நீங்கள் எங்கே இதுக்குன்னு ஒரு ரன்வே வேணும், விமானத்தளம் வேணும்ல. ஒரு ட்ரோன் பறக்கிறதுனா விமானத்தளத்தில் கொஞ்சம் தூரம் ஓடி அப்புறம் மேலே ஏறணும். அப்படி இல்லை. ஏன்னா இதை வந்து ட்ரக்கில் கொண்டு தேவணும், எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு இருக்கிற இடமே தெரியக்கூடாது. மூவபிள், அதாவது மொபைல் எங்கே வேணாலும் கூடி இதை அடிக்கலாம், ஏவி விடலாம். அதனால அந்த ட்ரோனுக்கு கீழே ஒரு ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ராக்கெட் ஃபயர் ஆகி மேலே தூக்கிட்டு போகும். இந்த ட்ரோனை ராக்கெட் ஃபயர் ஆகி மேலே தூக்கிட்டு போகும்போது அதற்குள்ள இதனுடைய பின்னாடி இருக்கிற அந்த 2 வீலர் என்ஜின் சுத்த ஆரம்பிச்சு. அது ஸ்டார்ட் ஆகி படு ஸ்பீடில் அந்த ஃபேன் இது சுற்றின உடனே அழகாக ஃப்ளைட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த செல்ஃபோன் வந்து இதை கைட் பண்ணி கரெக்டாக கூட்டிகிட்டு போய் சரியாக இஸ்ரேல்காரன் தலையிலே போய் விடுது. இவ்வளவுதாங்க. இது $10,000 தான். இந்த ஒரு ட்ரோன் இன்றைக்கு விலை அவன் குறைக்கிறோம்னு சொல்லியிருக்கான். இதை வச்சுக்கிட்டு தான் ரஷ்யாவும் விளையாடுறான் யுக்ரைன் மேலே. சரியா? இப்போ இந்த ட்ரோனை அடிக்கிறதுக்கு இஸ்ரேல் கையில் எடுக்கிறதா இருந்தால் அவன்கிட்ட இருக்கிறது ஸ்டிங்கர் மிசைல். இந்த ஸ்டிங்கர் மிசைலுடைய விலை எவ்வளவு தெரியுமா? $1,00,000 மேலே ஒரு ஸ்டிங்கர் மிசைல் ஒன்றை தான் அடிக்கும், ஒரு ட்ரோனை தான் அடிக்கும். இவன் தான் 10-15 ஒரே நேரத்தில் 10-15 ட்ரோனை ஏவி விடுறானே. 10-15 ட்ரோன் ஏவி வருது. அப்போ என்ன ஆகும்? ஏதாவது ஒரு ட்ரோனை ஒரு $10,000 விலையில் ஒரு ட்ரோன் அடிக்கிறதுக்கு $1,00,000 விலையுள்ள கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய்க்கு விலையுள்ள ஒரு ஸ்டிங்கர் மிசைலை இவன் அடிக்கும். அப்போ யாருக்கு நட்டம்? செத்தாடு காப்பணம், செமகூலி முக்கால் பணம். இப்படித்தான் இன்றைக்கு அமெரிக்க கம்பெனிகள் இன்னும் இவன் என்னென்னலாமோ பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதே இப்போ இஸ்ரேல் வச்சிருக்காங்க, அவன் F-16 F-35 வச்சிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து அடிக்கிறான். அதுக்கு நடுவழியில் ஃபியூயல் பண்ணுவான். அவன் கொண்டுகிட்டு வர்ற மிசைல் பெருசுன்னு வச்சுக்கிறோங்க. ஆனால் அதை அந்த விமானம் பறந்து வருவதற்கு நடுவழியில் ஃபியூயல் ஃபில்லப் பண்ணணும், எரிபொருள் ஃபில்லப் பண்ணணும். போயிட்டு திரும்பி வந்தால் தான் இந்த 1,500 கோடி மிச்சம். ஆனால் இது அப்படி இல்லை. நீ திரும்பியே வராத, திரும்பி வர்றதில்லை முடிவு பண்ணி அது ஒரு வழி பாதை தானே. இந்த ட்ரோன் போன உடனே $10,000 கையை கடலில் போட்ட காசு, அவ்வளவுதான். அடிச்சது தான். இலக்கை தாக்கி தகர்த்ததோடு அது வேலை முடிஞ்சது, அது அப்படியே முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். அதனுடைய வேலை இலக்கை தாக்க வேண்டியது. குண்டு வீசிட்டு திரும்பி வர்றதில்லை, அது வேஸ்ட், தேவையில்லை. அதனால் இது வந்து $1,00,000 உள்ளதான் இவங்களுக்கு செலவாகுது ஈரானுக்கு. இதை விலை கொடுத்து இப்போ சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, சூடானில் இருக்கிற அரசு படைகள் அவங்க கொரில்லாக்கள் அடக்கிறதுக்கு இந்த ஈரான்ல இருந்து ட்ரோன் வாங்கியிருக்காங்க. ஈரான்ல இருந்து வாங்கின ட்ரோனை பயன்படுத்தி தான் அந்த தீவிரவாதிகளை விரட்டி அடிச்சு நிலங்களை எல்லாம் மீட்டுட்டாங்களாம். அந்த செய்தி வேற பரவலாக பேசப்படுகிறது. இப்படி நம்ம ஆளு நாங்கள் ரஃபேல் விமானம் வச்சிருக்கான், அது வச்சிருக்கான், இது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டிய. நீ ரஃபேல் வந்து நீ தயாரிக்கிறையில ஒரு ஈரான் என்ன, அவன் இன்னும் சந்திரனுக்கு ஆள் அனுப்பல, அவன் சந்திராயன்னு சொல்லலை, அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு எதையும் அனுப்பலை. ஆனால் அவனுக்கு எது தேவையோ அதை களத்தில் எது தேவையோ அதை செஞ்சுட்டான். நீங்கள் சந்திரனுக்கு போய் என்ன பிடுங்குனீங்க? நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போய் என்னத்தை பிடுங்குனீங்க? இல்லை என்ன பிடுங்குனீங்கன்னு கேட்குறான். இந்த இருக்கிற சீனாவை அடித்து அவனை அருணாச்சல பிரதேசத்திலிருந்து காலி பண்ணி அனுப்புறதுக்கு இப்படி ஈரான் மாதிரி ஒரு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில் 10 வருஷமா ஆட்சி பண்ணிக்கிட்டு நீங்கள் வச்சிருக்க அந்த ரஃபேல் விமானங்களை எல்லாம் இன்னும் எதுக்கு யூஸ் ஆகும்? குப்பையில் தான் தூக்கி போடணும். வெறும் 36 விமானங்களுக்கு 10,000 கோடி கொட்டி கொடுத்துட்டு
இது போனாலும் திரும்பி வருமானு கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணும். இதனால் எந்த பயனும் இல்லை. அருணாச்சல பிரதேச இடத்தை மீட்க முடிந்ததா? சும்மா நாங்கள் ரஃபேல் விமானம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஈரான் அப்படி இல்லை. எது அவனுக்கு தேவையோ அதை அவன் தயார் பண்ணிவிட்டான். தயார் பண்ணி இன்றைக்கு உலக வல்லரசுகள் ஆயுதம் தயாரித்து விற்கின்ற அத்தனை கம்பெனிகளும் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அவன் பண்ணுற பல்லாயிரம் கோடி பணம் போட்டு சயின்டிஸ்ட் வச்சு, தொழில்நுட்பத்தை வச்சு, ரோபோ டெக்னாலஜியை வச்சு, எல்லாத்தையும் நானோ தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பம், ஏவன் தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வச்சு பண்ணுறத ரொம்ப சாதாரணமாக அடித்து தூக்கி போட்டான் ஈரான். இப்போ எதை சொல்லி அரபு நாடுகள்கிட்ட, இந்தியாவுக்கிட்ட எல்லாம் எதை சொல்லி ஆயுதத்தை விற்கிறது என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள். ஆகவே நமக்கிட்ட பெருமை பேசி வெற்று சவடால் அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர், அருமையான பிரதமர், வெறுப்பு பேச்சு பேசுகிற பிரதமர். அவர் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க சந்திரனுக்கு இதை விட என்ன செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பு, இதெல்லாம் தேவையில்லை சார். அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவை விரட்டி அடிக்கிறதுக்கு இப்படி கிரவுன் மாதிரி எதையாவது செஞ்சிருக்கீங்களா? செய்யறதுக்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்குதா? அதுல கவனம் எடுக்கிறீங்களா? ஆயுதங்களை பற்றிய அறிவு இருக்குதா? சாமர்த்தியம் இருக்குதா? எதுவுமே இல்லாமல் 10 ஆண்டு காலம் குப்பை கொட்டி கொண்டிருக்கின்ற பிரதமர். அவ்வளவுதான். இன்றைக்கு உலக நாடுகளை மிரள வைத்து விட்டது. ஆயுத சந்தையை, ஆயுத போட்டியை மாற்றி அமைத்திருக்கிறது ஈரான். தொடர்ந்து ஈரான் இப்படி செய்தால் உலகில் ஆயுத போட்டி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிடும், குறைய வேண்டும். இந்த பணம் ஆயுதங்களுக்கு தயாரிக்கின்ற ஆயுத தயாரிப்புக்கு, ஆயுத போட்டிக்காக வாங்கி டாலர்களை செலவிடுவதை நிறுத்தி மக்கள் வளர்ச்சிக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக, குடியிருப்புகளுக்காக மனிதன் செலவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்து. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.